அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 7, 2026 ஆனி மாதம் 23ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள். திதி, நட்சத்திரம், ராகு காலம், யமகண்டம் எல்லாம் கடைசியில சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இப்போ 12 ராசிக்கான பலன்களை காணலாம். முதலில் மேச ராசியில் பிறந்தவர்கள். பணியிடத்தில் வேலைப்பளு அதிகரிக்கும். சக ஊழியர்களின் உங்கள் மீது வீண் பழியை சுமத்த முயலலாம் என்பதால் உங்கள் பணிகளை நீங்களே நேரடியாக கண்காணிப்பது நல்லது. புதிய முதலீடுகளையோ கடன் கொடுப்பதையோ இன்று தவிர்க்கவும். குடும்ப உறுப்பினர்களின் தேவையற்ற பேச்சுக்களால் மனக்கசப்பு வரலாம். வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சுப செலவுகள், மருத்துவம், ஆன்மீகம், சுப காரியங்கள் வரிசை கட்டி நிற்கும். திட்டமிட்டு செலவழிக்கவும். தூக்கமின்மை, கண் எரிச்சல் மற்றும் கணுக்கால் வலி போன்ற உபாதைகள் தோன்றி மறையும். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள், தூய வெள்ளை. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். இனிய நாள். வியாபாரத்தில் எதிர்பாராத பெரிய லாபங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் முழு ஆதரவும் சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்புண்டு. மூத்த சகோதரர்கள் அல்லது நண்பர்கள் மூலம் பெரிய உதவி கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். புதிய வருமான வழிகள் பிறக்கும். நீண்ட நாட்களாக வராத பழைய பாக்கிகள் வசூலாகும். உடலிலும் மனதிலும் அசாத்திய புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் குடிகொள்ளும். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் அல்லது வெள்ளை நிறம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. மிதுன ராசியில் பிறந்தவர்கள். புதிய வேலை தேடுபவர்களுக்கு புகழ்பெற்ற நிறுவனங்களிலிருந்து நல்ல வேலை வாய்ப்பு அமையும். தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீர்கள். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் தடையின்றி கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. சமூகத்தில் உங்களது கௌரவமும் அந்தஸ்தும் பல மடங்கு உயரும் நாள். தொழில் முதலீடுகளுக்கு போதிய நிதி உதவி கிடைக்கும். சேமிப்பு உயரும். நீண்ட நாள் பிணிகள் தீரும். பித்த சம்பந்தமான தொல்லைகள் குறையும். அதிர்ஷ்ட எண் 1, 5. அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. கடக ராசியில் பிறந்தவர்கள். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் புதிய வியாபார வாய்ப்புகள் கதவை தட்டும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு இன்று சாதகமாக முடியும். தந்தையின் ஆலோசனைகள் மற்றும் ஆசிகள் உங்களுக்கு பெரும் பக்கபலமாக இருக்கும். ஆன்மீக பயணங்களுக்கான திட்டமிடல் வெற்றிகரமாக அமையும். அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் திடீர் பணவரவு உண்டாகலாம். மன அமைதி கூடும். ஆன்மீக ஈடுபாட்டால் மன அழுத்தம் குறையும். அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. அதிர்ஷ்ட நிறம் முத்து அல்லது வெள்ளை. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். பணியிடத்தில் அதீத கவனம் தேவை. மேல் அதிகாரிகளிடம் வாடிக்கையாளர்களிடமும் பேசும்பொழுது வார்த்தைகளில் நிதானம் அவசியம். புதிய கூட்டாண்மை முயற்சிகளை தள்ளி போடவும். குடும்ப ரகசியங்களை வெளியாட்களிடம் பகிர்வதை தவிர்க்கவும். வாழ்க்கை துணையுடன் வீண் வாக்குவாதங்கள் வரலாம். அமைதி காக்கவும். பண பரிவர்த்தனைகளில் ஏமாற்றங்கள் வரலாம் என்பதால் ஆன்லைன் பண பரிமாற்றங்களின் போது எச்சரிக்கை தேவை. வாகனங்களை இயக்கும் போது அதீத எச்சரிக்கை தேவை. லேசான தலைவலி அல்லது சோர்வு ஏற்படலாம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட திசை வட கிழக்கு. கன்னி ராசியில் பிறந்தவர்கள். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். பங்குச்சந்தை மற்றும் கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கும். பெண் ஊழியர்களின் ஆதரவு பெருகும். கணவன் மனைவிக்குள் இருந்த நீண்ட நாள் மனக்கசப்புகள் நீங்கி அந்யோன்யம் கூடும்.
தடைப்பட்டு கொண்டிருந்த திருமண பேச்சுவார்த்தைகள் இன்று சுலபமாக முடியும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். முகப்பொலிவு கூடும். பழைய சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை அல்லது தூய வெள்ளை. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. துலா ராசியில் பிறந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். உங்களது கடுமையான உழைப்பிற்கு மேல் அதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்கும். புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்க்கவும். தாய்மாமன் அல்லது மாமன் வழி உறவுகளுடன் இருந்த சுமூகமற்ற உறவு சீராகும். நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வருமான வழிகள் பிறக்கும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள், கண் எரிச்சல் வரலாம். நீர் சத்து உள்ள ஆகாரங்களை அதிகம் உட்கொள்ளவும். அதிர்ஷ்ட எண்கள் 6, 8. அதிர்ஷ்ட நிறம் வைர வெள்ளை அல்லது வெளிர் நீலம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் புதிய மற்றும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் தொழிலில் நல்ல வருமானத்தை தேடித்தரும். கலைத்துறை, எழுத்துத்துறை, ஊடகத்துறை மற்றும் யூடியூப் போன்ற டிஜிட்டல் துறையில் உள்ளவர்களுக்கு புதிய அங்கீகாரம் கிடைக்கும். பிள்ளைகளின் உயர்கல்வி அல்லது வேலைவாய்ப்பு தொடர்பான நற்செய்திகள் வரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சுமூக தீர்வு கிடைக்கும். காதலில் மகிழ்ச்சி கூடும். புதிய முதலீடுகள் மூலம் லாபம் பெருகும். பண புழக்கம் அதிகரிக்கும். மன உளைச்சல்கள் மற்றும் தேவையில்லாத பயங்கள் நீங்கி இதயம் சுறுசுறுப்பாக இயங்கும். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு அல்லது பொன் மஞ்சள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ரியல் எஸ்டேட், கட்டுமான தொழில், வண்டி வாகன வியாபாரம் மற்றும் விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்பதை விட பல மடங்கு லாபம் கிடைக்கும். தாயாரின் உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சொந்த பந்தங்களின் வருகையால் வீடு களை கட்டும். வீட்டில் புதிய ஆடம்பர பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். சொத்துக்கள் வாங்குவது அல்லது விற்பது தொடர்பான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று சாதகமாக முடியும். மார்புச்சளி அல்லது தொண்டை சம்பந்தமான லேசான உபாதைகள் நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் 3, 4. அதிர்ஷ்ட எண்கள் 3, 4. அதிர்ஷ்ட நிறம் தங்க மஞ்சள் குங்கும சிவப்பு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. மகர ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் தொழில் சார்ந்த குறுகிய தூர பயணங்கள் அனைத்தும் அனுகூலமான பலன்களை தரும். தகவல் தொடர்பு, கணினி மற்றும் எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். இளைய சகோதரர், சகோதரி உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் பக்கபலமாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்தினுடன் இருந்த எல்லை பிரச்சனைகள் நீங்கும். புதிய முயற்சிகளுக்கு முதலீடுகள் தடையின்றி கிடைக்கும். கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். தோள்பட்டை வலி அல்லது கை குடைச்சல் நீங்கி உடல் பலம் பெறும். அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. அதிர்ஷ்ட நிறம் நீலம் அல்லது சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. கும்ப ராசியில் பிறந்தவர்கள் பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்பவர்கள், ஆசிரியர்கள், ஆலோசகர்கள், மார்க்கெட்டிங் நபர்கள் பெரும் லாபம் அடைவர். உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனைகளுக்கு தனி மதிப்பு இருக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சுப காரியங்கள் இனிதாய் நடக்கும். உங்கள் பேச்சிற்கு பெரியவர்களிடம் நல்ல வரவேற்பு இருக்கும். பிரிந்திருந்த உறவுகள் ஒன்று சேர்வர். பொருளாதார நிலை மிகச் சிறப்பாக இருக்கும். கொடுத்த கடன் வட்டியுடன் வசூலாகும். சேமிப்புகள் உயரும். முகத்தில் பொலிவு கூடும். பல்வலி அல்லது தொண்டை வலி வரக்கூடும் என்பதால் குளிர்ந்த உணவுகளை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு அல்லது வெளிர் நீலம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. மீன ராசியில் பிறந்தவர்கள் புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். எனினும் பெரிய முதலீடுகளை செய்யும் பொழுது அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை கேட்பது நல்லது. அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் வீண் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம்.
சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் மனதில் இனம் புரியாத சோம்பலும் குழப்பமும் எட்டிப் பார்க்கும். மற்றவர்களிடம் பேசும்போது யதார்த்தமாக பேசுவது நல்லது. வீண் பிடிவாதத்தை தவிர்க்கவும். சுமாரான பணவரவு இருக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. உடலுக்கு தேவையான நீர்ச்சத்தை அதிகரியுங்கள். லேசான தலை சுற்றல் அல்லது ஒற்றை தலைவலி வரலாம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. அதிர்ஷ்ட நிறம் தூய வெள்ளை அல்லது மஞ்சள். இன்றைய திதி மதியம் 1:25 வரை சப்தமி பின் அஷ்டமி. நட்சத்திரம் மாலை 4:24 வரை உத்திரட்டாதி பின் ரேவதி. வாரசூலை வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:03, மறைவு 6:41. ராகு காலம் காலை மதியம் 3:31 முதல் 5:06. யமகண்டம் காலை 9:12 முதல் 10:47. குளிகை 12:22 முதல் 1:56. நல்ல நேரம் காலை 8:10 முதல் 9:10. மாலை 4:35 முதல் 5:35. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.